ஒரு வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு ஒருவேளை பழக்கப்பட்ட சம்பவமா இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த சம்பவத்தை என்னை வாசிக்க சொல்லும்போது நான் ஒரு வித்தியாசமான காரியத்தை உணர்ந்து கொண்டேன். அதை உங்கள் மத்தியில் நான் கர்த்தருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை ஏவினபடியினால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் இதில் ஒரு சில ஆலோசனைகளையும் சேர்த்தே சொல்லுகிறேன். எலிசா தேவனோடு இருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், சுரமண்டலக்காரனை கூப்பிடு. யார் வர வேண்டும்? சபையில் நான் பொதுவாக இன்னைக்கு தம்பி விமல் வாசிக்கிறான், நார்மலாக பிரேசன் வாசிப்பான். யாராக இருந்தாலும், அது ஒரு கிட்டாராக இருந்தாலும் தபேலாவாக இருந்தாலும் என்ன இசைக்கருவிகளாக இருந்தாலும் சுரமண்டலக்காரர்கள் முக்கியமானவர்கள். அல்லேலூயா. சுரமண்டலக்காரனை கூப்பிடு. அப்போ சுரமண்டலம் மட்டுமா? நோ. புல்பீட்டில் நின்று ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும், அது கொயரில் இருந்தாலும், எனக்கு சப்போர்ட்டிவாக பாடுறவங்களாக இருந்தாலும், சபையில் தேவக்கரம் வெளிப்பட, சபையில தேவனுடைய மகிமை வெளிப்பட இவர்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள். அதனாலதான் யாரோ ஒருவரை போல, உலக மனுஷனை போல, உலகத்தில் இருக்கிறவன் போல. இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்டியன் ஆல்பம்ஸ் எல்லாம் பாருங்க, யூடியூப்ல பாட்டெல்லாம் பாருங்க. இப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறான், பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு தெரிய மாட்டேங்குது, என்ன வித்தியாசமா இருக்கிறான். சுரமண்டலக்காரனே, நீ சபையின் ஆராதனையில் முக்கியமானவன். நீ தெய்வ பயத்தோடு வாசிக்கும் போது, அது கிட்டாரோ, கீபோர்டோ, தபேலாவோ, ட்ரம்ஸோ, எதிர்காலங்களில் நம்முடைய சபையில் எழும்புகிற எந்த வாத்தியமோ, அல்லது கொயர் பிள்ளைகளோ, கொயர்ல பாடுறவங்களோ, சபையில் ஆராதனையில பாடுறவங்களோ, இது பெர்ஃபார்ம் பண்ணுகிற ஸ்டேஜ் கிடையாது. சுரமண்டலக்காரர்கள் பயத்தோடு பக்தியோடு வாசிக்கும் போது, நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும், என்ன கவனிங்க பிளீஸ். சுரமண்டலக்காரர்கள் பயத்தோடு பக்தியோடு வாசிக்கும் போது ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது எலிசாவின் மேல. சுரமண்டலம் என்பது, பாடல் என்பது, ஆராதனை என்பது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. எலிசாவோடு ஆண்டவர் நேரடியா பேச முடியும். எலிசாவோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறவர் தான். ஏன், எலியாவை விட 2 மடங்கு வல்லமை பெற்றவர் எலிசா. ஆனா அங்கே ஒரு சுரமண்டலக்காரன் தேவைப்படுகிறான். சில சபைகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இசை வாசிக்கிறவர்கள் வித்தியாசமானவங்களா இருக்காங்க. கன்வென்ஷன் கூட்டங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், ஹான்ஸ் போட்டுட்டு இசைக்கருவி வாசிக்கிறவங்க உண்டு, கொண்டை போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு வாசிக்கிறவங்க உண்டு. நோ, நாம பெர்ஃபார்ம் பண்றவங்க, அல்லது சினிமா துறையில இருக்கிற வேற ஸ்டார்ஸ் மாதிரியோ பெர்ஃபார்ம் பண்ணுகிற கூட்டம் அல்ல. நம்ம சபை சின்ன சபை, பெரிய பெரிய சபைகள்ல இருக்கிற ஸ்டேஜ் பெர்ஃபார்மரை பார்க்கிறோம், வித்தியாசமா இருக்காங்க. இவ்வளவு தூரம் முடிய நீட்டி விடுறாங்க, அவங்க ஸ்டைல்ல நிக்கிறாங்க. சினிமாவில் ஒரு 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 சினிமா கச்சேரி நடத்துவதற்கு என்னெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அத்தனையும் சபைக்குள்ள வருகிறது. நோ, தேவ அக்கினி இறங்க வேண்டிய இடம், கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டிய இடம், இருக்க வேண்டிய பிரகாரம், செய்யப்பட வேண்டிய பிரகாரம், முறைமையின்படி செய்யப்பட்டால் தேவ மகிமை இறங்கும் என்பதை நான் ஒரு ஆலோசனையா இப்ப சொல்லுகிறேன்.
வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகள்லாம் எழும்புவீங்க. ஆண்டவர் உங்களை பல இசைக்கருவிகளை வாசிக்கிற கிருபைகளை எல்லாம் கொடுப்பார். அப்பொழுது எதிர்காலமா இருந்தாலும் எந்த நாட்களா இருந்தாலும் நீங்க மறக்க கூடாது, சுரமண்டலக்காரன் தேவனுடைய கரம் இறங்குவதற்கு ஏற்றவன் ஏதுவானவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால கொயர் பிள்ளைகள்லாம் மேல வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். நல்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் ஏறி பாட போறேன், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார்னு பாட போறேன், என் பாட்டை கேட்கிற இருதயங்கள் தொடப்படணும். நாங்க சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது இந்த பாடல் வரிகள் சில உள்ளங்களை தொடணும் அப்படிங்கிற ஒரு ஏக ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா எலிசா தேவனுடைய வார்த்தையை நேரடியா பெற்றவன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சுரமண்டலக்காரனை கொண்டு வா. அவன் வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற ஆபரேட்டர்ஸ், கீழே இருக்கிற ஆபரேட்டர்ஸ் எல்லாம் கவனிக்கணும். நீங்க ஒழுங்கில்லாதவங்களா இருந்து நீங்க விளையாடி கொண்டிருந்தா பிசாசு உங்க மூலமா கை வைப்பான். வர ஒரு ஸ்பீக்கர் உயின்னு கத்தும் ஒரு மாதிரி. இதெல்லாம் நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டுதான் நினைக்க கூடாது. பிசாசின் கிரியைகள் சபையில வித்தியாசமா வெளிப்படும், உங்களுக்கு அது தெரியாது. ஆகவே எல்லாரும் ஊழியம் செய்கிற எல்லாரும் ஏக மனதோடு, நாம இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் எல்லாம் கிடையாது. இங்க யாருமே நம்ம எல்லாம் நான் பாடுனா மக்கள் பார்ப்பாங்க, இல்ல நான் இசை வாசித்தா அல்லது நான் ஆப்ரேட் பண்றேன்னு முன்னாடி நிக்கிறேன், நோ, அல்லது ரெக்கார்ட் பண்றேன்னு நிக்கிறேன், நோ. நம்ம யாருமே இங்க பெர்ஃபார்மர் கிடையாது. ஊழியக்காரன் நான் உட்பட எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுவும் இங்க இருக்கிறவர்களை விட இங்க இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் அந்த நாட்கள்ல பலிபீடத்தில் ஏறி ஊழியம் செய்கிறவன் மகா பரிசுத்தத்துக்குள்ள போகவன் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? கர்த்தர் அங்க என்ன செய்வார்? அடித்து போடுவார். அல்லேலூயா. அங்கே அவன் அடிக்கப்பட்டு இழுக்கிறதா நடக்கும், அவன் இறங்கி வர முடியாது. ஆகவே ரொம்ப கவனமா தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், நான் இங்கே மட்டுமல்ல நான் சொல்றேன், இங்க கீழே இது அந்த ஊழியங்களுக்கு உபகரணமா யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் பயபக்தியோட செய்யணும். ஏன்? ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவதற்கு, ஊழியக்காரன் மேல தேவ பிரசன்னம் வெளிப்படுவதற்கு, சபையின் மேல கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதற்கு, ஆராதனையில் தேவ மகிமை இறங்குவதற்கு இவர்கள் எல்லாம் காரணமானவர்கள். ஹல்லேலூயா. இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வா. அவன் வாசிக்கும் போது தேவ கரம் இறங்கினது. இறங்கி அவன் ஒரு காரியம் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இங்க பாரு, உம்மளை நான் பார்த்து வரல, அவரை பார்த்து வந்தேன். உன்னை பார்த்து வரலப்பா, அவரை பார்த்து வந்தேன். அவரை நான் பார்க்கலன்னா உன்கிட்ட வரமாட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு என்ன கேள்வினா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலிசா, 2 மடங்கு வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி எலிசா, அவர் உன்னை பார்த்து நான் வரல, உன்னை நான் நோக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், நான் இவர் முகத்தை பார்க்கிறேன் ஒரு முகத்தை சுட்டி காட்டுகிறாரே, அந்த அளவிற்கு ஒரு மனுஷன் அவர் முக்கியப்படுத்துவதற்கு அவர் எந்த விதத்தில் முக்கியமானவர் என்பதான் எனக்கு கேள்வி. நான் இன்றைக்கு மழையும் பார்க்க மாட்டீர்கள், காற்றை பார்க்க மாட்டீர்கள், அதெல்லாம் நான் பேச வரல, அது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சூழ்நிலைகளே தெரியாத, மழையும் காணாத, காற்றும் காணாத, ஒரு வறண்ட ஒண்ணுமே வாய்ப்பில்லாத ஒரு இடத்தையும் ஆசீர்வதிக்க முடியும் என்பது அந்த வசனத்தினுடைய பொருள். அது உங்களுக்கு தெரியும். நாம் காற்றை பார்க்க மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில மழையும் இல்ல, காற்றும் இல்ல, ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல பாஸ்டர், எங்க அம்மா எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, நான் என்ன செய்ய முடியும்? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் தேவன் இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவர். மழையும் இல்ல, காற்றும் இல்ல பாஸ்டர், ஏதாவது கொஞ்சம் மேகம் கருத்து இருந்தா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போல நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன், நான் யோசிக்கலாமே. நோ, அந்த வாய்ப்பு எனக்கு இல்ல பாஸ்டர். நான் பார்க்கும்போது எல்லா இடமும் வெளியா இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, எனக்கு ஒரு நன்மை இல்ல, ஏதோ நம்பக்கூடிய ஏதோன்னு சொல்லுகிறதற்கு ஒண்ணுமே இல்ல, நான் எங்கேயா ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நான் அதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நான் அதை பற்றி இன்னைக்கு பேச வரல. இந்த அளவு தேவன் வானத்தை திறப்பதற்கு, இந்த அளவு தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனுஷனை பார்த்து இறங்குகிறார். அவன் பெயர் வேற ஒன்றுமல்ல, யோசபாத்.
ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக இறங்க வேண்டிய அவசியம் என்ன என்பது என்னுடைய கேள்வி. அந்த ஒரு மனுஷனுக்காக தேவன் ஏன் இப்படி இறங்க வேண்டும்? அப்படியானால் அவனுடைய விசேஷம் என்ன? ஆண்டவர் அவனிடத்தில் கண்ட நற்குணங்கள் தான் என்ன? யோசபாத்தை கர்த்தர் அவ்வளவு நேசித்து அவனுக்காக நான் செய்வேன், உனக்காக செய்ய மாட்டேன் என்று இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து உனக்காய் செய்ய மாட்டேன், என் மகன் அவனுக்காக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு என்னதான் விசேஷம் யோசபாத்துக்குள்ள இருந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு 5 காரியங்களை கண்டுபிடித்தேன். அந்த 5 சுபாவங்களை மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. 5 காரியங்களை வேகமாய் கண்டுபிடித்தேன். அந்த 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஒன்று, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அல்லேலூயா. யோசபாத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏன் ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார்? அவன் தாவீதினுடைய முன்னாட்கள், ஆண்டவரை தாவீது வைராக்கியமாய் பிடித்துக் கொண்ட நாட்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட முன்னாட்கள்னு ஒன்று உண்டு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம்னு ஒன்று உண்டு, ஆண்டவரை பிடித்துக் கொண்ட வைராக்கிய காலம்னு ஒன்று உண்டு. அதுபோல அவன் தாவீது ஆண்டவரை எப்படி உறுதியாய் பிடித்துக் கொண்டானோ, ஆண்டவரை எப்படி உறுதியாய் சேவித்தானோ, அதுபோல யோசபாத் ஆண்டவரை சேவித்தபடியினால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு 3 முறை சொல்லுங்க, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். என்ன யோசபாத்தின் விசேஷம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறார். எனக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க, நோ. எனக்கு நல்ல பணபலம் இருக்கிறது, நோ. எனக்கு படைபலம் இருக்கிறது, நோ. உண்மையிலேயே யோசபாத்துக்கு அதெல்லாம் இருந்ததா? இருந்தது. 5ஆம் வசனம் வாசிங்க. 17:5 வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. அவனுக்கு பணம் நிறைய இருந்தது, மரியாதை நிறைய இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதித்தா தேவனை மறக்கிற சில வாழ்க்கைகளை பார்க்கிறோம். பணம் இல்லாத நாட்களில் ஜெபம் ஜெபம் ஜெபம். பணம் இருக்கிற நாட்களில் நேரம் இல்ல பாஸ்டர், நோ டைம், ஐ ஹேவ் நோ டைம். ஒன்றுமில்லாத நாட்களில் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். கொஞ்சம் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் இல்லை. ஆகவே யோசபாத் அப்படி அல்ல. அவனுக்கு ஐஸ்வர்யம், கனம், பணமும் புகழும் அவனுக்கு நிறைய இருந்தது. ஆனால் அவன் கர்த்தரை உண்மையாய் தேடினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவனோட இருந்தார். நான் இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களை பார்த்து, ஆண்டவர் உங்களோட இருப்பார் அப்படி நான் சொல்றதை விட உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருப்பதற்கு நான் நிறைய காரியங்களை சொன்னால் நேரம் போதாது. 2 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, தேவன் எங்கே இருப்பார்? ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், நான் அசூசியான காரியம் கண்டு உன்னை விட்டு விலகாதபடி. அப்ப ஆண்டவர் எங்கே இருப்பார்? எங்கே இருக்க மாட்டார்? அசூசி உள்ள இடத்தில் இருக்க மாட்டார். அப்படியானால் ஆண்டவர் எங்கே இருப்பார்? சுத்தம் உள்ள இடத்தில் ஆண்டவர் இருப்பார். எங்க இருப்பார்? சத்தமா சொல்லுங்க, எங்க இருப்பார்? அது என்ன சுத்தம் பாஸ்டர்? நாங்க வீடெல்லாம் பெருக்கி கிளீனா வைக்கணுமா? அதுவும் ஒரு சுத்தம் தான், அதுவும் வேண்டும். சொல்லக்கூடிய சபையில சொல்ல வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. உங்க வீடு எப்போதும் கிளீனா இருக்கணும். ஆமென். சாந்திஸ்ட் வந்திருக்காங்களா? இடுக்கு பிள்ளையாருக்கு வெரி குட். நான் இன்னைக்கு அவங்களை குறித்து சந்தோஷ் நகர்ல சொன்னேன். ஏன்னா நான் எப்ப விசிட்டிங் போனாலும் அவங்க வீடு அவ்வளவு கிளீனா இருக்கும். எப்போ அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும், சொல்லிட்டு போனாலும் சொல்லாம கொள்ளாம போனாலும் அவங்க வீடு தெளிவா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீடா இல்லையான்னு கேட்காதுங்க, உங்க வீடு நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க வீடு நல்லா தான் இருக்கு. ஆமென்.
வீடு அல்ல முக்கியம், அளவு அல்ல முக்கியம், அங்க இருக்கிற அழகு பொருட்கள் அல்ல முக்கியம். இருக்கிற ஒரு குடிசையா இருந்தாலும் நாம எப்படி சுத்தமா வைத்திருக்கிறோம். ஒரு 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 சின்ன மண் தரையா இருக்கலாம், அதை மொழுகி அதை சுத்தமா அநேகர் வந்து தேவன் பார்க்கும்போது சந்தோஷப்படுகிற வகையில அதை எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோம். சில வீட்டுல சோஃபால தேசிய கொடி தொங்கும். உங்களுக்கு விளங்காமலே இருக்கட்டும். அங்க கிடக்கும், இங்க கிடக்கும். பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு வஸ்திரத்தை ஒரு இடத்துல கலட்டி போடும். ஒரு வஸ்திரம், மேல் வஸ்திரம் ஒரு அறையில், உள் வஸ்திரம் ஒரு அறையில், பேண்ட் ஒரு அறையில், டாப் ஒரு அறையில், எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கிடக்கும். தேவன் சுத்தம் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வீட்டுல சுத்தம். பழைய நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார். நான் அப்படி அவமானமா பேச நினைக்காதுங்க. அன்னைக்கு நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அல்ல, இந்தியன் டாய்லெட்டும் அல்ல, ஓப்பன் டாய்லெட். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ வெளியே போகும்போதே ஒரு குச்சி கொண்டு போ கையில, மலஜலாதிக்கு போயிட்டு அதை மூடி போட்டுரு. இதை எனக்கு யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை இருக்கு பாருங்க, பூனை என்ன ஞானமா இருக்குப்பா. யாரு சொல்லி கொடுத்துருப்பா பூனைக்கு? பூனையை பார்த்துருக்கீங்களா? இம்மட்டில் நிறுத்துகிறேன், இதுக்கு மேல போக விரும்பல. என்ன ஞானமா செய்து. நீங்க டைல்ஸ்ல விட்டு பாருங்க, தோண்ட மாட்டேங்குது. அதுக்கு தோன்ற இடமா தான் பார்க்க. தோண்டி எவ்வளவு ஞானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு ஞானம் கொடுக்கலையா பாஸ்டர்? கொடுத்திருக்கிறார். நம்ம சில நேரத்தில் பயன்படுத்துறோம், சில நேரம் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் அசூசிய கண்டு விலகாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. சரி, பாளையம் சுத்தமா இருந்தா போதுமா? நோ, என் இருதயம் சுத்தமா இருக்கணும். நான் சொல்லட்டா, உள்ளம் இல்லம் எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுத்தமுள்ள இடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறவர். யோசபாத்துடைய வீடு, யோசபாத்துடைய ராஜ்யம், யோசபாத்துடைய உள்ளம் எல்லாம் சுத்தமா. நான் வசதியான வீடு வேணும்னு சொல்லல, இருக்கிற இடம் சுத்தமா இருந்தா கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர். சிலர்லாம் குளிக்கிறதே இல்லை. நான் சுத்தம் பத்தி பேச வேண்டியதால சொல்றேன். அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு போறது. தண்ணி தெளிச்சா கூட பரவாயில்ல, சில தண்ணி கூட தெளிக்கிறது இல்லை, செண்டை தெளிச்சுட்டு போயிடுறது. அல்லேலூயா. சுத்தமாயிருங்கள். ஆமென். நீங்களே யோசித்து பாரு, உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு உங்க வேர்வை நாற்றம் அடிக்குதா? நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறோமா? சுத்தமா இருங்க, கிளீனா இருங்க. ஹல்லேலூயா. உங்க சரீரங்கள், இருதயம், குடும்பம், வீடு எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். நான் இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆண்டவர் நம்முடைய வீட்டை விரும்பணும், நம்முடைய உள்ளத்தை விரும்பணும், நம்மள ஆண்டவர் விரும்பணும். கர்த்தர் பார்க்கும்போது விரும்புகிற தன்மை அங்க இருக்கணும். சரி, வீடு சுத்தம் பண்ணிடலாம் பாஸ்டர், சீரியல் ஓடுதே, என்ன பண்றது? சில வீட்டில் ஒரே சீரியல் தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அங்க நடக்கிற கொலை, அங்க நடக்கிற கொள்ளை, அங்க நடக்கிற எல்லா அசுத்தம் வீட்டுக்குள்ள விழுது. குப்பை கடந்தா பெருக்கிறலாம். இதை என்ன பண்றது? நான் சொல்லுகிறேன், ஒரு வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏமா நீ பிள்ளை தாட்சியா இருக்கிறா, வருத்தப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது, நல்ல பாட்டு கேளு, டைம் இருந்தா நல்ல பாட்டு கேளு, எந்த சண்டையும் போடாது, சத்தம் போடாது, துன்பத்தை கேட்காத, மகிழ்ச்சியாயிரு. ஏன் நான் கேட்கிறேன், ஒரு சகோதரி மகிழ்ச்சியாயிருப்பது, ஒரு சகோதரி பாடல் கேட்பது வயத்துக்குள்ள உள்ள பிள்ளைக்கு எவ்விதத்தில் நன்மை இருக்கிறது என்று மருத்துவம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அது சாத்தியம் என்றால் இங்கே கேட்கிற சீரியல்ல கேட்கிற அசுத்தங்கள், கொலைகள், மருமகள் மாமியாருக்கு விஷம் வைக்கிறது வேற, ஒருத்த மனைவிய அப்படிதானா, ஒருத்தன் புருஷனை ஒருத்தி எடுத்துக்கிறது, இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளதான் குப்பையா விழுது. அப்போ இந்த குப்பையை எப்படி கிளீன் பண்றது? முடியாது. விழாம பாதுகாக்க முடியும். இன்னைக்கு போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம்னு ஜெபம் பண்ணி வீட்டை ஃபுல்லா தெளிச்சு, இனிமேல் டிவி அப்படி ஆன் பண்ணக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ணி, முடிஞ்சா டிவி மேலையும் தெளிங்க.
ஆண்டவரே என் டிவியில என்ன செய்ய வராது, சீரியல் வராது, சினிமா பாட்டு வராது, அசுத்தங்கள் வராது. ஏன்னா நம்முடைய வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். யாருக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார்? சுத்தம் உள்ளவர்கள், அவர்களோடு தங்கி இருக்கிற தெய்வம் அவர்களுக்காக வானம் திறக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறார். மழை வராது, காற்று வராது, ஆனால் தண்ணீர் வரும். எப்படி? அது அப்படிதான். யாருக்காக? கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ, கர்த்தர் எவர்களோடு தங்கி இருக்கிறாரோ, தேவன் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறாரோ, உள்ளத்துக்குள் இருக்கிறாரோ, வீட்டுக்குள் இருக்கிறாரோ, அவர்களுக்காக. நான் யோசித்து பார்த்தேன். யோசபாத், ஆண்டவர் தீர்க்கதரிசி உட்கார்ந்து சொல்றார், உன்னை பார்க்க மாட்டேன், அவரை பார்ப்பேன். யாரை பார்ப்பேன்? அவன் என் கூட இருக்கிறான், நான் அவனை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதம், ஒரு மகிமையான அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்க கூட கர்த்தர் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது, யாரோட கர்த்தர் இருப்பார்னா, துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே. இந்த சினிமா படம் எல்லாம் புதுசா வந்தா நம்ம ஊர் பயலுக வாயில் என்ன பண்றான், 24 மணி நேரமும் ஹம் பண்ணிக்கிட்டே போறான். நான் சினிமா பாட்டு பாடல, ஒரு கதைக்கு சொல்றேன். ஹம் பண்ணிக்கிட்டே போறான். அந்த நாட்கள்ல ஃபாதர் பாட்டுக்கு நாங்க ரொம்ப ஏங்குவோம். ஃபாதர் கேசட் போட்டு, என்ன எத்தனை பாகம்பா? 12 வந்துச்சா? எப்பம்பா வந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி. இந்த சினிமா படத்துக்கு, எம்ஜிஆர் படத்துக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் காத்து கிடக்கிறது போல எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எம்ஜிஆர் யார் தான்? ஃபாதர் பெர்க்மான் ஐயா. பிறகு கொஞ்ச நாள் தாங்க இருக்கும்போது இன்னொரு நாயகர் வந்தார். ஆண்டோடைய ஊழியக்காரங்க தான், நான் தப்பா சொல்லல. அவர் யாருன்னா, அவர் பாட்டு வந்தா எனக்கு உயிரா இருந்துச்சு. யார் தெரியுமா? சேலத்துல இருந்து ஒரு ஊழியக்காரருடைய மகன், அவர் பேர் செல்வகுமார். அவர் ஒரு பேர் பாட்டு போட்டார், மேசியா இயேசு ராஜா. அப்ப அவருக்கு மேசியா செல்வகுமார்னு பேர் வந்துச்சு. கேசட் வந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. ஒரு பெரிய ஃபேன் மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு பாட்டு கேட்டா கொஞ்ச நாளா உள்ளத்துக்குள்ள ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்கு. அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம். ஆனா இன்னைக்கு நம்ம இருதயத்துல எது ஓடுது? எந்த பாட்டு ஓடுது? எந்த துதிபலி ஓடுது? சினிமா துதிபலி ஓடுதா? சினிமா பாடல்கள் உள்ள தொனித்துக் கொண்டே இருக்கிறதா? ஆண்டவருடைய பாடல், தேவனுடைய ஸ்தோத்திர பலிகள் உள்ளத்துக்குள்ளே. சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதத்தில் சொன்ன வார்த்தை, 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ள ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் என் ஸ்தோத்திரங்களை கேட்டு மகிழுவார்கள். அந்த ஒரு ஸ்தோத்திர பலி இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தா அவனுக்காய் கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. டிராவல்கள்ல கிறிஸ்தவ பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கணும். பாடல் கேட்கணும், பாடல் பாடணும், கர்த்தரை துதிக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு இந்த பாடல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் சபையாக்குவா. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை தான் எனக்கு பெரிய பலன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ, ஈசாக்குக்கு என்ன செய்தாரோ, யாக்கோபுக்கு என்ன செய்தாரோ, அதை எனக்கும் செய்கிறவர். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160
ஆமென்
ராஜன். உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம், பூமி அனைத்திற்கும். பாடுங்க, நல்லா பாடுங்க. உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம், வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. வெண்கல இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எத்தனை துறவுகளை எனக்கு முன்பாய் தூர்த்து போட்டாலும் ரகபோத்தை தோண்டுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மூணு பேருக்கும் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தரோடு பேசினார். எப்ப ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான், தேசமாய் மாறினான். ஈசாக்கு தோண்ட 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 பூட்டினாங்க, ஆனா கர்த்தர் பூட்ட முடியாத ஒரு துறவை திறந்தார். யாக்கோபு 2 என்ன பரிவாரங்களோடு, சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு 2ஓட தான் போனா, பெருசா வந்தான். கோலும் வீசின கையும் அப்படிங்கிறவர். நான் கோலும் கையுமா தான் போனேன், ஒரு கோலு வீசின கை, ஆனா சம்பூர்ண பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். அந்த தெய்வம் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நான் அதனால சொல்றேன், தைரியமா சொல்றேன், இந்த பாடல் இந்த வாரம் ஃபுல்லா எனக்குள்ளே அப்படியே எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கூட அந்த பாடலை பாடும்போது உள்ள அப்படியே கொதித்து கொண்டே இருக்கிறது. அதான் ஸ்தோத்திரத்தால் நிறைந்த இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யோசபாத்தோட இருந்ததுனாலதான் அவர் சொல்றார், உன்னை பார்க்க மாட்டேன், நான் அவனை பார்ப்பேன், அவனை நான் பார்ப்பேன், அவனுக்காக நான் செயல்படுவேன். ஏன்? அவனோடு நான் இருக்கிறேன். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது யோசபாத்தினுடைய விசேஷம் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். நான் சொல்றேன், கர்த்தரை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடினான், அவருடைய கற்பனையின்படி நடந்தான். ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. வாலிப தம்பிமார், ஆண்டவரை தேடணும், வேற யாரையும் தேடாத. தேடுங்கள் கண்டடைவீர். ஒரு பழைய பாடல், தேவதேவனை தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். அல்லேலூயா. ஆண்டவரை தேடு. ஞாயிற்றுக்கிழமை யாரை தேடணும்? கல்யாண பத்திரிகை தேடக்கூடாது. யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருக்கும். எங்க பாஸ்டர் மரித்தது ஒரு சனிக்கிழமை. எஸ், ஞாயிற்றுக்கிழமை அடக்கம் இல்ல, திங்கட்கிழமை தான் அடக்கம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணீங்க? எல்லாரும் வந்து சாட்சி சொல்லிக்கொண்டே இருந்தார்களா? நோ. ஆராதனை நேரம் வந்தது, பாஸ்டருடைய பாடி ஃப்ரீசர்ல சபைக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் வழக்கம் போல சபைக்கு வருகிறது போல ஆயத்தமாய் சபைக்கு வந்தார்கள். முழு சபையும் நல்லா அன்றைக்கு ஆண்டவர் ஆராதித்தோம். பாஸ்டர் மரித்து போனாரே, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்ல, கிடையாது. பாஸ்டருடைய சரீரம் வைத்திருக்கிற சபையில பாஸ்டர் காலேஜ் ஜெயக்குமார் அவர்கள், அவருடைய பாஸ்டருடைய மருமகன், அவர் ஆராதனை நடத்தினார். மிக நேர்த்தியா. அவ்வளவு நாட்கள் அப்படி ஒரு ஆராதனையின் மகிமையை நாங்கள் பார்த்திருப்போமான்னு தெரியல. எவருக்காகவும் எதுவும் தடைபடக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தரை தேடுவது பிரதானம். பிரதர், கல்யாணத்திற்காக, ஒரு சூழ்நிலைகளுக்காக, ஒரு அவசர வேலைகளுக்காக ஆண்டவருடைய ஆராதனை நிறுத்தக்கூடாது. தேவனை தேடுவதுதான் பிரதானம். ஆண்டவர் ஆராதிப்பது பிரதானம், அதான் முக்கியம். யோசபாத் கர்த்தரை தேடினான். இரண்டாவது, அவருடைய கற்பனையின்படி நடந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் கற்பனையின்படி? அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட் சொல்றதின்படி நோ. எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்கிறார், ரோல் மாடலா, அவர் சொல்லுகிறதின்படி நோ.
What the Bible says. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு ஒரு வார்த்தை கேட்டு போறேன். நான் துணி போடணும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படி ஒரு கேள்வி. நான் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவர் என்ன சொல்லு? இதுக்காக ஆண்டவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாருங்கிறத விட சொன்னாரா சொல்லலையா? சொல்லியிருக்கார். குழந்தை பேரு ஆண்டவர் என்ன சொன்னார்? சொல்றேன், இப்போ சொல்றேன். குழந்தை பேர் என்ன செய்யணும்? 4 வர்றதுக்கு முன்னாடி போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி என்ன டாக்டர்மா பார்த்து, டாக்டர்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மீன் வலையில மாட்டி இருக்கு, உடனே சொல்லுவாங்க நல்லா இருக்கு, பிள்ளை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நினைக்கிறேன் நார்மல் டெலிவரி நடந்துடும் நினைப்பாங்க அவங்க. பிறகு கொஞ்ச நேரம் டைம் ஆன உடனே சொல்லுவாங்க அது நல்லா தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனா பிள்ளைக்கு கழுத்துல வந்து கொடி சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் தாண்டி சொல்லுவாங்க இல்ல ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப டேஞ்சர், இப்போ நீங்க இப்ப ஆப்ரேஷன் பண்ணலைன்னா 2 உயிர்ல 1 தான் காப்பாற்ற முடியுமா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க இப்ப எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, 2 உயிரையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க அதுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணுங்கட்டீங்கன்னா அமைதியா போயிடுவாங்க. பிள்ளை பேரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எகிப்திய மருத்துவச்சிகள் சொல்றாங்க, ஐயா எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகள், அல்லேலூயா, ஒவ்வொன்னு நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சு சும்மா கல்லு மாதிரி இருக்கு. ஆமென். ஒரு ஆமேனும் காணுமே. ஒவ்வொன்னு குனிஞ்சு நிமிர்ந்து என்ன வேலை வீட்டுல அப்படியே நின்று பெருக்கிற தொடப்பெல்லாம் இப்ப கிடையாது. நம்ம விசுவாசி வீட்டுல எல்லாம் குனிஞ்சு பெருக்கிற தொடப்பம் தான். அல்லேலூயா. நான் யோசிப்பேன், சார் சரியா குனியாம போனதுனால இப்ப நம்ம ரொம்ப குனிகிறோம். அப்போ ஆண்டவர் உங்களை பற்றி வைத்திருக்கிற சித்தம் ஆஸ்பத்திரியில போய் அலறது இல்ல, கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான பிரசவம் தருவார். அதெல்லாம் விசுவாசிக்கணும். எப்படி சாப்பிடணும் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய கற்பனையின்படி நடங்க வாலிப தம்பிமாரே. எப்படி உடுக்கணும், எப்படி ஹேர் ஸ்டைல், எப்படி உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வேதம் சொல்லுகிறது. யோசபாத் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தான். ஆகவேதான் அவனுக்காய் பரலோகம் திறந்தது, ஆச்சரியங்கள் வெளிப்பட்டது. 3வது நான் சொல்ல விரும்புகிற சுபாவம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அவன் ஒரு ரிவைவல் பிலீவர், எழுப்புதல் விசுவாசி. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நான் யோசபாத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். யோசபாத், எப்ப நீங்க சபைக்கு வருவீங்க? அவர் கேட்பார், எங்க சபையில ஆராதனை 9:30 மணிக்கு. அப்ப நீங்க எப்ப வருவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? நீங்க என்ன சொல்லுவீங்க? 9:30 மணிக்கு ஆராதனையா? நாங்க 10:30 வருவோம். யோசபாத் சொல்லுவார், நோ நோ, என்னால முடியாது, நான் உற்சாகம் உள்ள பிலீவர். எனக்கு 10 மணி 9:30 ஆராதனைனா நான் 9 மணிக்கே சபையில வந்திருப்பேன். அல்லேலூயா. ஆமென். 9 மணிக்கே வந்துருவேன். அப்படியா யோசபாத், ஏன் அவ்வளவு சீக்கிரம் வர்றீங்க? உமக்கு ராஜ அரண்மனையில தர்பார்ல வேலையெல்லாம் இல்லையா? உண்டு. எனக்கு ஆண்டவர்னா பிடிக்கும் ஐயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் ஆறுங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய காரியங்களின் உள்ள உற்சாகம் கொண்டது. உற்சாகம் உள்ள பிலீவர் கொடுக்கிறதுல உற்சாகமா இருப்பார், ஜெபிக்கிறதுல உற்சாகமா இருப்பார். அம்மாமார் வர்றாங்க, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் வந்து சபையில ஜெபம் பண்றாங்க, உற்சாகமா வராங்க. ஜெயந்தி அம்மா எல்லாம் பாவம், சில நேரம் யோசிப்பேன், அங்க வேங்கிக்கால இருந்து நடந்து வர்றாங்க. ஆமென். அங்க இருந்து நடந்து வர்றாங்க, தப்பு இல்ல, உடல் ஆரோக்கியம். ஆமென், வரட்டும், ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். அங்க இருந்து நடந்து வரோமே பாஸ்டர் கஷ்டமா இருக்கு, நோ, கவலைப்படாதுங்க. நடந்து வந்து 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்றாங்க, தேசத்திற்காய் ஜெபம் பண்றாங்க, சபைக்காய் ஜெபம் பண்றாங்க. ஏன் எல்லா அம்மாமாரும் அப்படி செய்யலையே? ஏன் இந்த அம்மா அப்படி செய்யணும்? கவர்மெண்ட் எங்களை கசக்கி புழிஞ்சி இனி ஒன்னால ஒரு பிரோஜனம் இல்ல, போய் வீட்டுல ரெஸ்ட் எடு, டிவியை பார்த்து ரிமோட்டை அமுக்கிட்டுன்னு அனுப்பியிருக்கு வீட்டுக்கு.
நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆட்கள். எங்களை போய் ஆண்டவர் என்ன பாஸ்டர்னு உட்கார்ந்து இருக்காம ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்த முடியும்னு மசியமா வர்றாங்க. அல்லேலூயா. ஏன் அவங்க எல்லாம் வர்றாங்க? உற்சாகம். அப்போ நாங்கெல்லாம் வரலன்னா எங்களுக்கு உற்சாகம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல, உங்களுக்கு தான் வேலை வெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பெண்கள் ஜெபத்துக்கு என்ன உற்சாகம்! அல்லேலூயா. இடமே பத்தல. இப்ப ஞாயிற்றுக்கிழமை இங்க நிரம்பி இங்க நிரம்புது. பெண்கள் ஜெபத்துக்கு நிரம்புன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா எங்க விசுவாசிகள் உற்சாகம் உள்ள விசுவாசிகள். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீல? சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது இனியாவது இருப்போன்ட்டாவது சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகம் உள்ள பிலீவர். யோசபாத் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் உள்ளவர். நாமும் உற்சாகம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமென். உற்சாகம் உள்ளவன் யோசபாத். சோம்பேறி பிலீவர் கிடையாது, தாமதமான பிலீவர் கிடையாது. சிலரெல்லாம் என்னதான் சொல்லுங்க, இதுதான் என் டைம் பாஸ்டர், 10னா 10:30, 10:30னா 10:45, 11னா 11:30. வெரி குட். சில வீட்டில் ப்ரேயருக்கு கூப்பிட்டா நான் சொல்றேன், டைம் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். 6:30க்கு ஜெபம்னு கூப்பிட்டா எத்தனை மணிக்கு வரணும்? பாஸ்டர் நீங்க ஆமேன் சொல்றதுக்கு முன்னாடி வந்தோம், அதுக்காக கத்தரை துதிங்கிறீங்களா? ஆமேன் சொல்றதுக்கு முன்னாடி வந்து தலை காட்டுறது சில ஆட்கள். சிலர் இங்க பாருங்க, நான் இதை இன்னைக்கு சொல்லணும்னு யோசித்தேன். உங்களை யாரையும் வருத்தப்படுத்துற நோக்கம் இல்லை. நான் ஏன் பார்த்தியம் பிரதர் வீட்டில் உங்கள் மேல எல்லாம் வருத்தம் கொண்டேன்னா, நீங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது பாருங்களேன், சில பிரசங்கிமார் நேரடியாக திட்டிடுவாங்க. நீங்க எழும்பி உள்ள வரும்போது எல்லா கண்களும் யாரை பார்க்கும்? அப்போ அது ஒரு தொந்தரவா இருக்கும். அங்கே அசைவாடுகிறவர் தேவ ஆவியானவர். அங்கே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது நம்ம தாமதமா வந்தா பின்னாடி உட்காரணும். நம்ம அதுவும் செய்ய மாட்டோம். அங்கே நம்ம விஐபி மாதிரி என்ன செய்வோம்? நுழைவோம். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் வரக்கூடாதுன்னு தெரியுங்களா பாஸ்டர்னா? கண்டிப்பா கிடையாது. நீங்க வரணும். எப்போ வரணும்? 6:30க்கு வந்துடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறோம். 6:30ன்னு ப்ரேயர் போட்டாலும் 7 மணிக்கு தான் பாஸ்டர் ஆரம்பிப்பார் நினைக்கிறீங்க. சபை ஆராதனைனா கரெக்டாக ஆரம்பிச்சிருவார். வீட்டுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பார். முன்ன பின்ன இருக்கிறது உங்களால். நான் ஆமேன் போட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. நான் சிலர் ஊழியர்களை கண்டிப்பாக சொல்லுவேன், ஊழியர்களை கண்டிப்பேன். நான் சரியாக இருக்கணும். விஜய் தம்பி வீட்டில் பிரதிஷ்டை நடக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடம். நான் வீடை பிரதிஷ்டை பண்ணி ஆமேன் போட்டு சாப்பிட்டு கை கழுவுறேன். வருகிறார்கள் ஒருவராய். சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம், வாங்க. எங்க வந்தீங்க? இல்லை வீடை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வீடு பார்க்க வரல, நாம வீடை பிரதிஷ்டை பண்ண வருகிறவர்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஜெபித்து வீடை பிரதிஷ்டை பண்ண தான் வரணும். இந்த தவறுகள் எல்லாம் திருத்திக் கொள்ளும். எல்லாமே எல்லாரும் சரியா இருக்காங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெருசா நினைக்காத சில தவறுகள். இதெல்லாம் உற்சாகம் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய உறக்கம் தெளிவோம். அழகான ஒரு பாடல், அருமையான எமில் ஜெபசிங் அண்ணன் அவங்க எழுதின அழகான பாடல் நினைக்கிறேன். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பாடுவோமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. ஆமென். கல்வாரி நாள் வரை உழைத்திடுவோம், அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. பாடுங்கள். கல்வாரி தோனிதான் மலை மாறி பொழிவோம், நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா. நான் சிலருக்கு அந்த சுபாவமே ஆயிப்போச்சு. சொல்லுங்க, பழக்க வழக்கம் சுபாவமா மாறிடும். அது ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகமா இருப்போம். இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு காரியம்,
யாராவது பாஸ்டர் நான் வந்து 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் 9 மணி வரைக்கும் காக்க வச்சிங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். வரலாம்ல. இல்லை நீங்கள் 9 மணினே சொல்லுங்க. சொல்ற நேரத்துக்கு செய்ய மாட்டாங்க சிலர்லாம். ஒரு உதாரணம், ஏதோ ஒரு காரியம், ஒரு பொருள் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொல்றீங்க, டைமுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் மேஸ்திரி மாதிரிலாம் கூப்பிடும்போது சில நேரம் யோசிப்பேன், சார் வர முடியும்னா வர, எலக்ட்ரீஷியன் யாராக இருந்தாலும் வர முடியும்னா வர முடியும், இல்லைன்னா முடியாது. சார் வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் வர முடியுமோ முடியாதோ தெரியல, எனக்கு இப்படி சொல்லாதுங்க. நீங்கள் நன்மை சொன்னாலும் தீமை சொன்னாலும் ஐ ஆம் ரெடி டு டாலரேட். நான் அதை பொறுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அடுத்த வேலையை கவனிப்பேன். நான் அதை நம்பி என் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்க சரியா சொல்லுங்க. அப்படி சொன்னா நிறைய பேர் அப்படி கிடையாது. நிறைய பேர் வேலையாட்கள் பார்க்கிறேன், நிறைய பேர் உண்மையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்றாங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க. உற்சாகம் உள்ளவன் எனக்கு சொல்ல, சார் கரெக்டா சொல்லுங்க சார். ஒரு RO சர்வீஸ் பண்றேன்னு வைங்களேன், அவருக்கு சார் 10 மணிக்கு வந்துடுறேன் சார். சரி சார், நான் அப்போ 10 மணிக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி 10 மணிக்கு வருவார். எப்படி போனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும், போயிடுவார். அப்புறம் நம்ம இன்னொரு ஒர்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், சார் நாங்கள் இருங்க சார், ஒரு எமர்ஜென்சி சார், வந்துடுறேன் சார், ஒரு 1/2 hour ஆகும் சார். அப்புறம் 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணா, சார் நான் கிளம்புனேன். ஏன்யா, நான் ஓப்பனாக சொல்லுவேன், இங்கே பாருங்க சார், நீங்கள் சாயங்காலம் 3 மணிக்குன்னு சொன்னால் கூட ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் 3 மணியா 3:30 மணியா 5 மணியா கரெக்டாக சொல்லும். ஏன்னா நம்ம எல்லா காரியங்களையும் உற்சாகமா இருக்கணும். உற்சாகம் உள்ளவனுடைய கை செல்வத்தை சேர்க்கும். கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமா இருங்க, உலக காரியங்களை உற்சாகமா இருங்க. நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் உற்சாகமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு வாத்தியார் அவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். அது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்றேன். படித்தாலும் சீக்கிரமா படி, சாப்பிட்டாலும் சீக்கிரமா சாப்பிடு, சம்பாதித்தாலும் சீக்கிரமா சம்பாதி, செத்தாலும் சீக்கிரமா செத்து போனார். அது நல்லதா அது கெட்டதான் எனக்கு தெரியாது. அவர் அதுக்கு விளக்கம் சொன்னாரு. நம்ம பிள்ளைகள் கிடந்து பாடாப்பட்டுடே இந்த ஆளை ஏண்டா கவனிப்பானேன்னு பிள்ளைகள் நீ கவனி நான் கவனின்னு போட்டி போடுறது வரைக்கும் இருக்கக்கூடாதுடா அப்படின்னார். அது அவர் கான்செப்டா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை 100 வயசு வரை நன்றாய் வைப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா இருப்பீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமா இருப்போம். எங்க வீடு நீ சோம்பலா இருக்காது. நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், அல்லேலூயா, நான் சோர்ந்து தரித்திரம், ஒரு பழைய பாடல்ல, உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன், வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பாடலை பாடுவோமா? பாட்டா பாடினா எப்படி அடக்கத்துக்கு போறது? இங்கேயே 12 ஆச்சு, பயப்படாதுங்க. அந்த டைமை நம்பாதிருங்கள். என்னை புரிந்து கொண்ட யாரோ சிலர் 10 நிமிஷம் கூட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால அல்லேலூயா பாடுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய. தம்பி கை தட்டினாலும் உற்சாகமா தட்டணும். தட்டுங்களாமா நல்லா. கையில எத்தனை பாயிண்ட் இருக்கா? அக்குபஞ்சர் யாராவது இருக்கீங்களா? இருக்க. ஆனந்த் பிரதர் இருக்காங்க. பிரதர் உள்ள எத்தனை பாயிண்ட் இருக்கான் பிரதர்? அவர் தான் ஊசி எல்லாம் போடுவார். சில நேரம் ஏதாவது சோமிலன்னு போனா ஊசி போடுவார். எத்தனை பாயிண்ட் இருக்கு பிரதர் உள்ள? 4 பாயிண்ட் இருக்கா? 300? அப்ப 300 இருக்கா? இங்க பாருங்களேன், 300 பாயிண்ட் இருக்கா உள்ள. நீங்க நல்லா தட்டுனா 300 பாயிண்டும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி உடம்பு சும்மா கம்மா இருக்கும். என்ன செய்ய போறீங்க? ஒரு பிளான் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை இல்லப்பா வேற பாட்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய சொல்லுவா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம். நல்லா கை தட்டி பாடுங்க.
தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டே. நான் தாழ்ந்திருக்கவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நல்லா பாடுங்க, உற்சாகமா பாடுங்க. ஆண்டவரே எங்கள் விசுவாசிகளை உற்சாகம் உள்ளவர்களாய் மாற்றும். எனக்கு பலன் உண்டு, நான் சோம்பலின் அப்பம் புசியாம். அதென்ன சோம்பல் அப்பம்? சோம்பல் அப்பம்னு ஒரு அப்பம் உண்டா? எனக்கு இப்படி கேள்வி இல்லையா பாஸ்டர்? யோசிக்கிறீங்களா? முந்தானத்து கஞ்சி ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, அது சோம்பல் அப்பம். நேற்றுக்கு சப்பாத்தி உள்ள இருக்கா, அது சோம்பல் அப்பம். ஃப்ரெஷ் இல்ல, சோம்பல். நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன், உன்னை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன், என் தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். நல்லா கைதட்டு. பலன் உண்டு, நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நான் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் சோர்ந்திட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உற்சாகம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன்பா. நான் சோம்பலின் அப்பம், நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரம் அடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன், உன்னை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன், என் தேவனை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பலன் கிடையாது, நம்ம சோர்ந்த பாத்திரம் தான. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ள உற்சாகத்தின் ஆவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகம் உள்ளவனுடைய கை செல்வத்தை சேர்க்கும், உற்சாகம் உள்ளவனுக்கு காரியங்கள் வாய்க்கும். உற்சாகமா இருங்க, ஊழியத்துல உற்சாகமா இருங்க, குடும்பத்துல உற்சாகமா இருங்க, பிள்ளைகள் படிப்புல உற்சாகமா இருங்க. சகல காரியங்களையும் உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டு உற்சாகமா இருங்க. பக்கத்துல கையை பிடிச்சி கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி ஒரு அசத்தி உற்சாகமா இருங்க. அப்படி சொல்லுங்க. நல்லா கையை கொஞ்சம், அவன் கையை பிடிக்கிறதுல கொஞ்சம் பலமா பிடிக்கும். உற்சாகமா இருங்க சிஸ்டர்னு பிடிக்கும். நல்ல ஒரு கை. ஹல்லேலூயா. ஆமென். அவரே பலவீனப்பட்டு நானே சோர்ந்து தளர்ந்து வந்திருக்கிறேன் பிரதர், நீங்க என் கையை ரொம்ப ஆட்டாதுங்க, இருக்கிற பலன்னு போயிரோம்னு சொல்றாரா? கர்த்தர் பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பயந்துட்டு இருக்காதுங்க. வியாபாரத்துல கால் வைங்க, எழும்புங்க, வாழ்க்கையில எழும்புங்க, அதிகாலை எழும்புங்க, ஆண்டவருக்கு அந்த காரியங்களை சாதிங்க. சோம்பலா இருக்காதுங்க. எனக்கு காலையில எழும்புனா என்னால படிக்க முடியாது, எனக்கு தலைவலி வரும். யார் சொன்னது? இயேசுவின் நாமத்துல எழும்புவேன். எழும்புங்க. நான்லாம் ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான், என்னால எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாங்க முடியாது. யார் சொன்னது? என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த இடங்கள்ல ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது எனக்கு எத்தனை பேர் எத்தனை ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், நாங்க எல்லாம் பல்லவ நகர்ல ஊழியம் செய்யறோம், நாங்க உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், அந்த பக்கம் வந்துருங்க, நாங்க இல்லன்னா வேற எங்கேயாவது போயிருங்க, இங்க எல்லாம் ஒன்னும் சரிபடாதுன்னாங்க. சரி பட்டுச்சா இல்லையா? படும், இன்னும் படும். அல்லேலூயா.
சந்தோஷ் நகர்ல உட்கார்ந்து ஐயோன்னு வேதனையோட உட்காருவோம். ஒரு குடும்பம், பொம்மி சிஸ்டருடைய குடும்பம், நானும் என் மனைவியும் பிள்ளைகளும். ஒரு நாள் பொம்மி சிஸ்டர் வருத்தத்தோட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வரீங்க, நான் பேசாம அங்க வந்துடட்டா? இங்க ஒரு ஆளுக்காக இங்க வரைக்கும் வந்து கையை தட்டி பாட்டை பாடி 3 பாட்டை பாடி ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணி பாவம் உங்க பலனெல்லாம் வேஸ்ட். நான் சொன்னேன் இல்ல. அப்பமா நான் அதே டயலாக் தான், இந்த டயலாக்கு மோசியமாட சொன்ன பாருங்க, இங்கே ஒரு 50 பேரை பார்க்கிறேன். நீங்க இன்னைக்கு ஒரு ஆளு சிஸ்டர், நிறைய பேரா மாறுவாங்க. ஐயோ இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம். நாங்க இப்படியே கூட்டமா கூடி 5 பேரா ஜெபம் பண்ணுவோமா, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு யாருமே வரல, அப்படியும் செய்ய முடியும். நீங்க 2 பேர் தானே, இங்க உட்காருங்க, 2 பேர் இங்க உட்காருங்க, இது நிரம்பும். அப்படி உற்சாகமா ஒரு ஜெபக்குழுவை நடத்தவும் முடியும். நான் 6 மாசமா நடத்தி பார்க்கிறேன், ஒருத்தர் கூட வர முடியாது, வரவே இல்லை, எங்க பிரேயர்ஸ்கள் எழும்பவே இல்லை. அப்படியும் பலவீனப்பட முடியும். கர்த்தரனை பலப்படுத்துவார், என்னால் முடியும் அப்படின்னு எழும்ப முடியும். உற்சாகமா எழும்புங்க. யோசபாத் உற்சாகம் உள்ளவன், கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகம் உள்ளவன். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் அகன்று போய் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் பலமுறை உடைக்கப்பட்டிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், பிறகு பலப்பட்டிருக்கிறேன். இந்த பல் எனக்கு இம்ப்ளான்ட் பண்ணும்போது நான் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டேன். நான் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னா நீங்கள் பாஸ்டரே உடைந்து போனார்னா அப்புறம் நீங்க என்ன செய்வீர்கள்? நாங்கெல்லாம் பல நேரம் அழுவோம், ஆனா அழாத மாதிரி நடிப்போம். வெளியே சந்தோஷமா இருக்கிறவர்கள் மாறி காட்டிக்கொள்வோம். பவுல் சொன்னாரே, இல்லாதவர்களாக இருந்தும் இருக்கிறவர்களை போலவும். அப்படிதான் எங்க வாழ்க்கை ஓடுது. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ நாங்க சந்தோஷமா இருக்கிறது போல வெளியே வந்தாலும் மனதளவில் ரொம்ப உடைக்கப்பட்ட, ஐயோ எல்லா பல்லும் போச்சே, தாத்தா மாதிரி போச்சே அப்படின்னு உடைக்கப்பட்டு. அது வேற. அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அது ஒரு கேரள அம்மா சிஸ்டர். அது வந்து, சார் நீங்க என்ன ப்ரொஃபஷனல் இருக்கிறீங்க? நான் பாஸ்டர் ப்ரொஃபஷனல். ஐயோ சர்ச் பிரீச்சரா? ஆமா. ஐயோ நீங்க எப்படி பேசுவீங்க? அப்போ ரொம்ப பேசுவீங்களோ? ஆமா, பேசுறதே தான் என் வேலை. ஐயோ நீங்க எப்படி பேசுவீங்க? இல்ல பேச முடியும் தானே, எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்க. இல்ல அது வந்து நம்ம நார்மலா பேசலாம். நீங்க இப்ப கூட நான் பல நேரங்கள்ல ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுகிறேன். பிசாசு என்கிட்ட வந்து சொன்னா, எனக்கு பாத்தியா உன்னை நொறுக்கி உட்கார வச்சுட்டேன். அட பிசாசே, நொறுக்க முடியும் என்ன? ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக ஓடுவேன் அப்படின்னு திரும்ப எழும்பினேன். அடுத்து சுகர் வந்து கொஞ்ச நாள் அப்படியே பலவீனப்பட்டு ஒரு மாதிரி ஆகி, உண்மையிலேயே சொல்றேன், நான் சபைக்கு முன்பாக மனம் திறந்து சொல்றேன், எப்பவும் தூங்கின மாதிரியே இருக்கும். நாங்கள் வீடுகளுக்கு வந்தால் கூட ஒரு மாதிரி இருக்கும். வண்டி ஓட்டினா கூட ஒரு மசப்பா தூங்கின மாதிரியே இருக்கும். என்னடா இது ஒரு மாதிரி இருக்க? சரி, நமக்கு கண்ணு கொஞ்சம் 40 ஆச்சு இல்லை, கொஞ்சம் சைட்டு குறையுதோ அப்படின்னு. இப்போ கூட அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்படி தள்ளி நின்னா நல்லா இருக்கு. அது உங்களுக்கு தான் இருக்கும், அப்படிதானே? வர என்ன, கிட்ட போனா ஒரு மாதிரி இருக்கு, தள்ளி போனா கொஞ்சம் தெளிவா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா அது வேற, மசப்பா இருக்கும், ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கும். செக் பண்ணா 340 350, ஒரு நாள் 400 சில்லற. அன்னைக்கு சிஸ்டர் சொன்னா, இதுக்கு மேல வச்சுட்டு இருக்காதுங்க, மோசமா இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். உடனே நான் நல்லா தேவ மனுஷர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ராபி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி, நேற்றுக்கும் ஃபோன் பண்ணேன். ஐயோ யாபேஸ், ஏண்டா சின்ன வயசுல இப்படி பண்ண? ஏன்ன இன்சுலின் தான், போ, சரி பயப்படாத. அது சில நேரம் அதுவும் சொல்லுவாங்க, கூடவே இருங்க, பயப்படாதப்பா, நான் 20 வருஷமா போடுறேன், நீ எங்க கவலைப்படுற? அப்போ எனக்கு ஒரு மன தைரியம் என்னன்னா, அப்போ இன்னும் 20 வருஷம் போடலாமோ, இன்சுலின்ல ஓடலாம் போல இருக்கு. இப்படியெல்லாம் பிசாசு மண்டையில கொண்டு வந்து பயமுறுத்தி அல்லேலூயா உடஞ்சி போய் அப்போ ஜெபம் பண்ண பிறகு, கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ ஏன் பயப்படுற? ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இல்லைன்னு சொல்லல, ஆகார முறைகளை மாத்தினேன். ஆண்டவர் கிருபையினால இப்போ ஐ எம் சோ ஹெல்த்தி. 101 120 சாப்பாட்டுக்கு மேல 120க்கு மேல போன சரித்திரமே கிடையாது. 115
அல்லேலூயா. இது ஸ்ட்ரிப்ஸ்ல நேரடியா போனா இன்னும் குறையும். அக்டோபர்ல கூப்பிட்டுருக்காங்க டாக்டர் என்ன போயிட்டு பாருங்க HbA1c எவ்வளவு குறைஞ்சி வர்றேன்னு சொல்லி. திரும்ப என் வயது கழுகைக்கு சமானமாய் வாழ வயது ஆகிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். பயப்படுங்க, சோர்ந்து போகாதுங்க. ஐயா போச்சு, ஐயா என் பிள்ளைய பாப்பனும் பாஸ்டர். என்ன இது சும்மா? நல்ல பலப்படுங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். ஏன் இதை ரொம்ப நேரம் பேசுறேன்? அநேகர் இதுல சோர்ந்து போறாங்க. சோர்வு ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய பொல்லாத அது ஒரு வியாதி, ஆவிக்குரிய வியாதி. அப்படியே சோர்ந்து போக பண்ணி எழும்புவீர்கள். ஆமென் சொல்லுங்க. எழும்புவீர்கள், நடப்பீர்கள், ஓடுவீர்கள், பயன்படுவீர்கள், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்களை பிசாசு உடைத்து போட முடியாது. நாங்கள் ஜோசப் பிரதரும் பேசிட்டு இருந்தோம். ஐயோ பாஸ்டர், அந்த ஐயா அவர் கபடி பிளேயர், அவருக்கே இந்த கதியா, நம்ம எல்லாம் ஏமாத்துறேன்னார். நான் சொன்னேன், கவலையப்படாதையும், நமக்கு மேல ஒரு தரிசனம் இருக்கு. தரிசனம் நிறைவேறும் வரை கர்த்தர் எத்தனை பிசாசு வந்து நம்மளை அடிச்சு கொண்டு போட்டா கூட நம்முடைய உயிர் போகாது. ஏன் தெரியுமா? நம்ம மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேறுகிறது வரை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை உங்களுக்குள்ள கொடுக்கட்டும். பிசாசு உங்களுக்குள்ள சொல்லுகிற பொய்கள் இயேசுவின் நாமத்தில் செயல் இல்லாமல் போகட்டும். உற்சாகத்தின் ஆவியை உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்கட்டும். யோசபாத் உற்சாகம் உள்ளவன். கர்த்தருடைய காரியங்கள் ஜெபிக்கிறதுல உற்சாகமா இருங்க. குடும்ப சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டனா அவ்வளவுதான், ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவுதான், என்னால நினைச்சதை சாதிக்க முடியாது, கர்த்தருக்காக எழும்ப முடியாது. யார் சொன்னது? கர்த்தர் உங்களை சில சூழ்நிலையில வைத்திருக்கிறார். நாட்கள் நிறைவேறும் போது, கோழி முட்டை அது பக்குவம் அடையும் போது மேல் தோடு உடைக்கப்படுகிறது போல உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த மறுரூபம் வரும்போது ஆண்டவராகிய தாய்க்கோழி நம்முடைய முட்டையை கொத்தும். அன்றைக்கு முட்டை வெடிக்கும். உள்ள இருந்து ஒரு புதிய ஜீவன் வெளியே வரும். ஒரு வல்லமையும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க விசுவாசிங்க, விசுவாசிங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க சோர்ந்து போகாதுங்க. எனக்கு இருக்கிறது இவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல். அல்லேலூயா. கொஞ்சம் பலன் தான், உனக்கு நிறைய பலன்னு சொல்லல சிஸ்டர். இருக்கிற பலத்துல கர்த்தருக்காக ஓடுங்க. இருக்கிற பணத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. இருக்கிறத கர்த்தருக்கு கொடுங்க. இருக்கிற சூழல் கர்த்தருக்கு மகிமையா வாழுங்க. கர்த்தர் இல்லாதவைகளை வரவழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிறவர், தூரத்தில் இருக்கிறவைகளையும் கொண்டு வருகிறவர். அவரால முடியும். அப்படி ஒரு உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவாராக. ஹல்லேலூயா. சரி, வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். நான்காவது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் வாசிங்க பிரதர், வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா. அவருடைய நாட்கள்ல வேத புஸ்தகம் மையப்படுத்தப்பட்டது. மேல வாசிங்களே, மேல வாசிங்க. முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இவர்களோட கூட ஏழாம் வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம். ராஜ்யபாரத்துக்கு வந்து 3 வருஷம் ஆகல. அதுக்குள்ள என்ன பண்றாரு தெரியுமா? யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பன்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமோத் யோனத்தான் அதோனியா தொபியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிசாமையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் என்ன பண்ணாங்களா? 9ஆம் வசனம். இவர்கள் யூதாவிலே பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. விசுவாசிகளே, யோசபாத்தினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தான் வசனத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் வசனத்தை கற்றுக் கொடுத்தான். நான் சொல்லட்டுமா? அவன் வசனத்தை கற்றுக்கொண்டான், ஜெபக்குழு தலைவனாய் மாறினான். நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க. அவன் வசனத்தை கற்றுக்கொண்டான்,
ஜெபக்குழு தலைவரா மாறினான். அவர்களுக்காக வானம் திறக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வசனத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும், பைபிள் நல்லா ரீட் பண்ணணும், நல்ல வேத வசனம் வாசிக்கணும், ஜெபக்குழு தலைவரா மாறணும். ஒரு கிராமத்துல போய் யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரியணும். எப்படி திரிந்தார்கள்? யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்தார்கள். திருவண்ணாமலை பட்டணம் எல்லாம் திரியணும். அப்புறம் என்ன செய்தார்கள்? ஜனங்களுக்கு போதித்தார்கள். வீடு வீடா ஏறி, இன்னைக்கு யெகோவா சாட்சிகள் போதிக்கிறான், வீடு வீடா ஏறி வர்றான். வீட்டில் ஏத்தாதுங்க, வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது, பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லாதுங்க. அவங்க விவரமா வருவாங்க, உள்ள 4 வசனம் கொண்டு வருவாங்க. அந்த 4 வசனத்துக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4 வசனம் காட்டுவாங்க. ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஆட்டோ செலவோட முடிஞ்சு போகும். வாயா நல்லா இரு, எங்க சபை பக்கத்துல தான் இருக்கு, வா, ஒரு நடத்தி கூட்டு போகல, ஆட்டோலயே கூட்டு போறேன், வா, எங்க பாஸ்டர் அங்க இருக்காராம், அவருக்கு 4 வசனம் தெரியும் போல இருக்கு, வா அங்க பேசுன்னு கூட்டுவாங்க. அதோடு உங்களை அவன் விட்டு விடுவான். நீங்க அங்கேயே உட்கார்ந்து ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை விழுங்கி விடுவான். இதை கொண்டு வாங்க, நான் 4 வார்த்தை பேசி நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணி அனுப்பி விடுறேன், அதோட சரி, பிரச்சனை முடிஞ்சிடும். வீடு வீடா தெரியுறாங்க பிரதர். எங்க ஏசப்பா போட்டா இருக்குன்னு பாக்குறான், எங்க வசனம் போட்டிருக்குன்னு பாக்குறான், அங்கதான் தெரியுறான். இந்துக்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்னா அங்க அவன் பருப்பு வேகாது. அவனா திரிய முடியும். நாம தான் உற்சாகமாயிட்டோமே, நாம திரிவோம் இயேசுவுக்காக. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நல்லா சொல்லுங்களா, நாங்கள் திரிவோம். இங்க கொஞ்ச நாள்ல பாருங்க பாஸ்டர், சபையில நல்ல வசனத்தை அப்சர்வ் பண்ணி வசனம் கற்றுக்கொண்டு நாங்க எழும்பி தெரு தெருவா திரிய போகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமென் பலமா சொல்லுங்க. ஹalleluya. சபை எழும்பணும். அவன் சபையை எழுப்பினான், லேவியரை ஆசாரியரை நியமித்தான், வசனம் கற்றுக்கொண்டார்கள். பின்பு யூதா எங்கும் திரிந்தார்கள். ஏன் தெரியுமா? வசனம் சபைக்குள்ள நல்லா பெருகுனாதான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்னு யோசபாத் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. நீங்க 10ஆம் வசனம் வாசிங்க. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் அவன் வசனத்தில் பலப்பட்டான். கர்த்தர் அவனை வாழ்க்கையில் பலப்படுத்தினார். ஒருத்தன் கூட சண்டைக்கு வரல தெரியுமா? எல்லாரும் பயந்துட்டான். எப்ப கர்த்தரால் உண்டான பயங்கரம், யோசபாத்துட்டு போகாதுங்க, யோசபாத்துட்டு போகாதுங்க, யோசபாத்துட்டு போகாதுங்க. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம் பிரதர், வாசிங்க. பெலிஸ்தியரிலும் சிலர் யோசபாத்து பகுதி இல்ல பிரதர், யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வர. பகுதி பணம்னா என்ன? பகுதி பணம்னா கப்பம் கட்டுறது, வரி கட்டுறது. ஒரு ராஜா யுத்தத்துக்கு போவார். யோசபாத், ஐயா என்னால முடியாது, நீங்க என்ன கேட்கறீங்க? மாசம் 50,000 கொடு. இன்னைக்கு இந்த டான் எல்லாம் பண்றாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல. ஒரு கம்பெனிக்கு போறது, தலைவர் சொன்னாரு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு சொன்னார். ஏன் நான் கொடுக்கணும்? கொடுக்கலன்னா அது இதுன்னு பண்ணிடுவேன்னா உடனே பயந்து கொடுக்குறாங்க. இது போல அன்னைக்கு நிறைய அரசர்கள் இருப்பாங்கல்ல, படைபலம் உள்ள அரசன் போவார், யுத்தத்துக்கு வருகிறேன் பார். ஐயா நல்லா இருப்பீர், உமக்கு என்ன வேணும்? எனக்கு இவ்வளவு கொடு. பகுதி கட்டுவான். பகுதி கட்டுகிற பணத்தோட என்ன கொண்டு வந்தான்? காணிக்கைகளையும் கொண்டு வந்தான். ஐயா வேண்டாம் ஐயா, எங்களை விட்டுருங்க. யாரு? பெலிஸ்தியன். யாரு? சிம்சோனை கண்களை பிடுங்கி போட்டவன். யோசபாத் அவன் பருப்பு வேகல. ஏன் தெரியுமா? யோசபாத் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால, வசனத்துல பலப்பட்டபடியினால சிம்சோனையே மேற்கொண்ட பெலிஸ்தியன் இப்ப யோசபாத்துக்கு அடிபணிஞ்சு நிற்கிறான். யார் யாரையோ விழுங்கி போட்ட பிரச்சனைகள் உங்களை விழுங்கி போடாது. காரணம், கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் பலப்படும் போது அது எத்தனை பேரை விழுங்கி போட்டிருக்கலாம், உங்களுக்கு முன்பாய் தலை குனிய கர்த்தர் பண்ணுவார். தைரியமா இருங்க. எத்தனையோ பேர் அதை விழுங்கி போட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் அதை மேற்கொண்டிருக்கலாம், உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க. அரபியரும் அவனுக்கு 7300 ஆட்டுக்கடாக்களையும் 7300 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், இப்படியே யோசபாத் வர வர பெரியவனானான். எப்படி? வசனத்துல பலப்பட்டான். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ வசனத்துல பலப்பட்டா வர வர கர்த்தர் உன்னை பெரியவர்களா மாற்றுவார். நீ வசனத்துல பலம் கொண்டா கர்த்தர் உன்னை வர வர பலக்க பண்ணுவார். நம்ம எதுல பலப்படணுமோ அதுல பலப்பட மாட்டேங்கிறோமே. ஹல்லேலூயா. வசனத்துல பலன் கொள், கர்த்தருக்குள் பலன் கொள், வாழ்க்கை வர வர பலப்படும்.
யூதாவிலே கோட்டைகளை, ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை, கட்டினான். பொக்கிஷ சாலைகளை கட்டினான். எப்பா எம்டியா இருந்துச்சு, என்ன பில்டிங்கா இருக்கு. ஆமா, அவன் கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தர் அவனுக்காய் காரியங்களை நடப்பித்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கிருபையினால எல்லா தாழ்மையோட யோசிக்கிறேன். 10க்கு 10 ரூமுக்குள்ள அப்படியே கை தட்டி பாடணும். ஆண்டவர் கிருபையினால 10க்கு 10 ரூமுக்குள்ள இருந்த நம்மள 10 இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இன்னமும் கர்த்தர் பெரிதாக்குவார். சபை வசனத்துல பலப்படணும், பணத்தில் அல்ல, வசனத்தில் பலப்படணும், கர்த்தருக்குள் பலப்படணும். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உற்சாகமா கர்த்தருக்காய் ஓடுங்கள். கர்த்தர் வசனத்திற்குள் உங்களை பலப்படுத்த நீங்கள் வர வர பெரியவர்களாவீர்கள். ஆமென். எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் ஒன்னு சொல்லிடுறேன். 5வது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 நாளாகமம் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். இது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி முடியுமோ தெரியல. சரி, முடிந்த வரையில நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஞானத்தின்படி வேகமா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை விசாரித்து அறியும் என்றார். அப்போ இது ஒரு தப்பான காரியம். என்ன கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. யோசபாத் கர்த்தருடைய ஊழியக்காரன். இவன் போய் சம்பந்தம் வேண்டியதில்லாதவர்களோடு சம்பந்தம் கலந்தான், சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்தான். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் முகத்தை நான் பார்க்கல, ஓ முகத்தை பார்த்தேன்னு கர்த்தர் யோசபாத்தை பர்டிகுலரா சொல்றாரு. அவன் முகத்தை நான் பார்க்கல, ஓ முகத்தை பார்த்தேன். அவன் யாருன்னா தப்பானவன், பாவம் செய்கிறவன், அசுத்தன், அவன் எனக்கு பிரியம் இல்லாதவன். அவன் முகத்தை நான் பார்க்கல, ஓ முகத்தை பார்க்கிறேன் கர்த்தர் யோசேப்போட சொல்ற சம்பவம் அதுதான். அவன் சொன்னான் கர்த்தருடைய வார்த்தை அறிவோம். இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? ஐயா ராமோத்துக்கு போகலாமா அப்படி கேட்கிறான். யாரு? ஆகாப். யார் கேட்கிறா? ஆகாப். ராமோத்துக்கு போகலாமா? போலாமே. நீர் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா, உமக்கு படை எனக்கு படை, எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, போய் ஒரு 8 விடுவோம். அவன் ஓடியே போவான். நமக்கு என்ன ஆள் இருக்கிறாங்க, பலன் இருக்கிறாங்க. அப்படிதான் ஆகாப் கூப்பிட்டான், வாங்க ராஜா சேர்ந்து போவோமான். அவன் சொன்னான், பாரு போறது சரிதான், போறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு சித்தமான அறியணும். யாராவது இருக்காங்களா ஊழியக்காரங்க? அப்போ அவன் சொன்னான், இருக்கிறாங்களாவா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுத்தார் என்றார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறியறதுக்கு இவைகள் எல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற ஆகிரும் இல்லையா என்றான். என்ன கவனிங்க. யோசபாத் கேட்கிறான், இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அது என்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசி? அப்ப அவங்க எல்லாம் யாரு? வாசிங்க முந்தின வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர, அவர்கள் தீர்க்கதரிசிகள். யோசபாத் தேடிய தீர்க்கதரிசிகளை அல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடினான். அல்லேலூயா. பிரதர், நிறைய பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க. so many pastors are there. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனை தேடினான், தீர்க்கதரிசிகளை அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசியை தேடினான். என்ன அர்த்தம்? அது என்ன பாஸ்டர்? prophet, God's prophet. தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. ரெண்டுக்கு என்ன பாஸ்டர் வித்தியாசம்? ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் உங்களோட பேச விரும்புறேன், கொஞ்சம் பேச ஆசைப்படுகிறேன். என்னன்னா தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து, என்ன பிரதர் கர்த்தரிடத்தில். அப்ப இவங்க எல்லாம் யார்கிட்ட விசாரிப்பாங்க பிரதர்? 400 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் யார்கிட்ட விசாரிப்பாங்க? அவர்கள் தங்களுக்குள்ளேயே யோசித்து ஒரு முடிவு சொல்லுவாங்க, கை வச்சு. பிரதர், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு வெளிச்சமத்தை பார்க்கிறேன். இதெல்லாம் எங்க விசாரிக்கிறவங்க? கர்த்தரிடத்துல. காரியம் கெட்டு போக, ஆமா, தன்னிடத்திலேயே கேட்டு சுயமாய் கேட்டு ஒரு முடிவுக்கு வர்றவங்க. ஆனா யோசபாத் கேட்கிறது, நான் செல்ஃபா முடிவெடுக்கிறவங்க அல்ல,
கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு ஒருவன் உண்டோ? உண்டு, உண்டு. அவன் இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருத்தருவன் இருக்கிறான், ஆனாலும் அவனை நான் பகைக்கிறேன். எனக்கு அந்த பாஸ்டர் பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர். ஏன்னா நாங்களே நொந்து நூலாகி சபைக்கு போனா நல்லாரு நல்லாரு, கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இந்த ஆளு பார்த்தா ஐயோ நீ அப்படி செய்தா இப்படி செய்வார், இப்படி செய்தா அப்படி செய்வார்னு எங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. இவர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி சொல்றவங்க சத்தமா அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. விவரமா இருக்கிறீங்க, கவனமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எனக்கு அவரை பிடிக்கல. சாராயம் குடிக்காதங்கிறாரு, சிகரெட்டை பிடிக்காதங்கிறாரு, சினிமா தியேட்டருக்கு போகாதங்கிறாரு. என்னையா பண்ண விடுவீரு? ஒன்னும் அங்க போகாத. சரி, சீரியல் தான் பார்க்கலாம்னா அதை பார்க்காதங்கிறாரு. குடிக்காத, பிடிக்காத, பார்க்காத, என்னையா பண்றது? உலகத்துல வாழணுமா இல்லையா? எனக்கு இவரை பிடிக்கல, இந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, எனக்கு இவரை பகைக்கிறேன்கிறான் ஆகாப். ஏன்? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவன் உனக்கு பிடிக்கலையோ? என் பிள்ளைகள் போகிற பாதைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் நன்றாய் போகிறார்கள், போகட்டும் போகட்டும் என்று நான் உற்சாகப்படுத்தினால் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆனா உன் பிள்ளை போற வாழ்க்கை தவறு, உன் பிள்ளை போற பாதை தவறு, உன் பிள்ளைகள் நடக்கிற தவறு, செல்போனை பார்க்கிற தவறு. செல்போன் பைத்தியம். அவர் அழகா ஒரு பாட்டு பாடினார், எனக்கு தெரியாது, சும்மா பாடி பார்க்கிறேன். யாரு? மோசஸ் ராஜசேகர் பாஸ்டர் அழகா ஒரு பாட்டு. என்னென்ன? செல்போனு உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. நல்லா இருக்குல்ல? செல்போனு உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. அப்புறம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, நல்ல தப்பா சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எனக்கு சொல்ல தர மாட்டேங்கிறீங்களே. உள்ள போனா உலகமே தான் தெரியுது. அப்புறம் அது மெல்ல மெல்ல மனுஷனையே அழிக்குதாயா? படுமா? செல்போனு உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. செல்போனு உலகத்தையே கலக்குது, அதில் பல்லு போன கிழவி கூட சிரிக்குது. உள்ளமான உலகமே தான் தெரியுது, அது மெல்ல மெல்ல மனுஷனையே அழிக்குது. என்ன பண்றது? அவர் பாவம் போராடுறாரு. டே பையா, கெட்டு போகாதடா. இப்போ நான் செல்போன் பாரு, தப்பில்லை, ரீல்ஸ் பாரு, சினிமா பாரு, சினிமா பாட்டை கேளுனா இந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டரே, பார்க்காத, போகாத, பாவத்தை செய்யாதனா இவனை நான் பகைக்கிறேன். நீ பகைச்சா என்ன, பிடிச்சா என்ன? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்கிறதற்காக நான் பாவத்தை சரின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமென். அப்ப அவன் சொல்றான், அவனை பகைக்கிறேன். ஏன் பகைக்கிற? வாசிப்போம். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல ஒரு பிரசங்கமாவது என்ன பத்தி நல்லா பேசுறானா? எனக்கு இதை வாசிக்க ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்மளதான் பாட்டு சொல்றாரு போல இருக்கு, சந்தோஷப்பட்டேன். ஒரு பிரசங்கம் கூட என்ன பத்தி நல்லா பேச. அவன் என்னை குறித்து நன்மையாக தீமையாகவே எப்போதும் தீர்க்கதரிசனம். நீ தப்பா இருந்தா உன்னை பத்தி நல்லாவா சொல்ல முடியும்? தீமையா தான் சொல்ல முடியும். அவன் யோசபாத் ரொம்ப தெளிவான ஆளு. அவன் சொன்னா, பாரு, நீர் அப்படி சொல்லக்கூடாது. யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். ஏன் யோசபாத்துக்காக ஆண்டவர் வாசலை திறந்தா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் பேச விரும்புகிற விதமாய் அறிகிறவன். நீ நிறைய பேர் பூமியில இருக்கிறோம், நான் நினைக்கிறது மாதிரி பேசுவாங்களா? அல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசிகளை நாடாதுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா சொல்லுகிறவங்களை நாடுங்க. அது யோசபாத்தினுடைய சுபாவம். நான் சொல்றவங்களுக்கு விளங்குதா? நமக்கு சாதகமா சொல்றவங்க நமக்கு சந்தோஷம் இல்லை,
நம்மளை திருத்துகிறவர்கள், நடத்துகிறவர்கள், கீழ்ப்படிய பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க மொட்டை அடிச்சா சூப்பர் சூப்பர், நீங்க பொம்பளை மாதிரி முடி வளர்த்தா சூப்பர் சூப்பர், இப்படி கை தட்டுற ஆட்களுக்கு மசியாதுங்க. தம்பிமார் கவனமா கேளுங்க. இதல்ல வசனத்தின்படி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கான் ஐயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கானா? தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற தீர்க்கதரிசி ஒருவன் தான் உண்டு. நான் யோக்கியன்னு சொல்ல வரல. எல்லாரும் என்னை போல கர்த்தர் அநேகரை வச்சிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு கீழ்ப்படிங்க, அவர்களுக்கு அடங்குங்கள், அவர்களுக்கு செவி கொடுங்கள். அது ஆசீர்வாதம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க சத்தம் அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ 400 பேரை நம்பினா, அவன் ஒருவனை நம்பினான், மிகாயாவை நம்பினான். அவன் எப்போது எனக்கு விரோதமா இருக்கிறானோ, நமக்கு சாதகமா கர்த்தர் பேசும்போது சாதகமா இருப்பான். அல்லேலூயா. கடைசியில 400 பேரை நம்பினான். பாத்தீங்களா? எனக்கு டைம் இல்லை, அதனால முடிக்கிறேன். 400 பேர் நம்பினான். பாத்தீங்களா? அவன் செத்தான். மாறு வேஷத்துல போனா கூட, நான் இப்படி சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல, அவனுடைய துன்மார்க்கம், அவனுடைய பாவம் அவனை துரத்தி கொண்டே வந்தது. எங்க போய் இப்படி பட்டுச்சான் பாத்தீங்களா? துடை சந்தில். அது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? வில்லு எங்க பாயணும்? பொதுவா பிரதர், வில்லு எங்க பாயணும்? அம்பு எங்க பாயணும்? நெஞ்சில பாயலாம், வேற நெத்தியில பாயலாம், கழுத்துல பாயலாம். தொடை சந்தில பட்டிருக்குன்னா, எவனோ ஒருவன் எதற்கோ எறிந்த ஒரு அம்பு கரெக்டா வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், அது தேவனால் விடப்பட்ட அம்பு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடியினால், ஆண்டவருடைய சத்தம் கீழ்ப்படியாதபடியினால் அந்த அம்பு அங்கிருந்து வந்தது. அது ஒருவனுடைய வில்லிலிருந்து வரல, தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. ஆகாப்புடைய தொடை சந்தில் பட்டது. நான் பார்க்கிறேன், எனக்கு யோசபாத்து மேல ரொம்ப பிரியம். அவன் கர்த்தருக்கு பயந்தவன். அவனை எல்லாரும், அவன் யாகாப் சொல்றான், நான் மாறு வேஷத்தில் இருக்கிற ராஜவஸ்திரம் தரீன்னு. அவன் மாறு வேஷத்தில் இருக்கிறான். அப்போ யோசபாத் எல்லாரும் நெருங்கினாங்க. இவன் தான் ராஜா. அவன் ஏற்கனவே என்ன சொன்னான்? எல்லாரோட யுத்தம் பண்ணாதுங்க, ராஜாவோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால யோசபாத்தை நெருங்கின உடனே அவன் ஐயோ தாங்க முடியல, பிரச்சனை. ஐயோ நான் யோசிக்கிறேன், ஐயோன்னு சொல்லியிருக்க மாட்டான். அவன் அலறினான். வசனம் சொல்லுது, நான் அவன் விசுவாசின்னு நினைக்கிறதுனால இயேசுவே, யெகோவா, ஆண்டவரே காப்பாற்றும் அலறிப்பான். கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்டார், அவனை விட்டு விலகும்படி செய்தார். ஆனா ஒளிஞ்சிருந்த துன்மார்க்கன் இருக்கிறான்ல, அவன் தூண்டி விட்டுட்டு ஒளிஞ்சிருந்தான்ல, அவனுக்கு அம்பு போனது. அவன் செத்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேளாதவன் செத்தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன் செத்தான். யோசபாத் பிழைத்தான். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆண்டவர் அந்த யோசபாத் பார்த்து சொன்னார், உனக்காக நான் வருவேன், உனக்காய் கிரியை செய்வேன். அவனுக்கு அல்ல, உனக்கு. ஏன்னா இந்த 5 திவ்ய சுபாவங்கள் யோசபாத்துக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் கண்களை மூடி சில நிமிடங்கள் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம், நம்ம நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல, நமக்கு ஏற்கனவே நிறைய நேரங்கள் ஆயிடுச்சு, வேகமா நம்ம புறப்பட்டு போகணும். 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஜெப குறிப்பு. ஆண்டவரே, யோசபாத்தின் சுபாவம் எனக்குள்ள வரணும். இந்த யோசபாத்தை போல நான் மாறணும். யோசபாத்தை போல என் வாழ்க்கை அமையணும். எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறவர்கள், அப்படி விரும்புகிறவர்கள் கைகள் எல்லாம் உயர்த்த வேண்டாம். உங்க வலது கரத்தை இருதயத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்தினுடைய 5 சுபாவங்கள். யோசபாத், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யோசபாத் கர்த்தரை தேடினான், அவர் கற்பனையின்படி நடந்தான். யோசபாத் உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான். யோசபாத் வசனத்தை கற்று அதை போதிக்கிறவனாய் இருந்தான். யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவனாய், தேவ சித்தம் செய்கிறவனாய், அது தனக்கு பாதகமாய் இருந்தாலும் சாதகமாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதனுடைய வீரியத்தை குறைக்காமல் அதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாய் இருந்தான்.
இந்த சுபாவம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. அப்படி இருந்தா எனக்கா யாவையும் செய்கிற தகப்பன், எனக்கா யாவையும் செய்வீர். நான் காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனா பள்ளத்தாக்கு எனக்கா நிரம்புன்னு நீங்க எனக்காக சொல்லுவீங்கப்பா. நான் அவனுக்காக அல்ல உனக்காக செய்வேன். யோசேப்பே, போத்திபாருடைய வீடா இருக்கலாம், அதில் நீ ஒருவன் மாத்திரம் யோசேப்பா இருக்கலாம். சிஸ்டர், ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கலாம், நீங்க ஒரு ஆள் மட்டும் சபைக்கு வரலாம். நான் சொல்லுகிறேன், ஐயோ என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படல, அப்படி யோசிக்காதுங்க. ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒருவர் போதும். உங்கள் ஒருவர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்காக குடும்பத்திற்குள்ள பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். சகோதரா, நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? எனக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணலையே, அப்படி யோசிக்க வேண்டாம். உங்கள் ஒருவருக்காக ஆண்டவர் உங்கள் சார்பில் நின்று, யோசபாத் உனக்காக நான் எதையாகிலும் செய்வேன், யோசபாத் உனக்காக நான் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புவேன் கர்த்தர் சொல்ல முடியும். பிரதர், உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வைராக்கியம் அதை செய். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் யோசபாத்தை போல மாற விரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, கரங்களை உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே வாய்களை திறந்து உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படி நீங்கள் யோசபாத்தா மாறினா காற்றை பார்க்க மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஏதுவும் இல்லாமல் இருக்கும், நன்மை வருவதற்கு ஒரு ஏதுவும் இல்லாமல் இருக்கும். ஆனா நன்மை வரும், அற்புதங்கள் நடக்கும். நீ யோசபாத்தா மாத்திரம் மாறுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்கிறேன். அதுக்கு பிறகு கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. வேகமாய் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். தகப்பனே, யோசபாத்தை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்காக அல்ல, உனக்காக உன்முகம் பார்த்து என்று எங்களுக்கு உரிமை பாராட்டி எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, அந்த கிருபையை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கர்த்தர் வெளிப்படுத்தும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மேலும் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு, அப்படி எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் நிமித்தம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் நிமித்தம் எங்கள் தெருக்களை ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட மகிமையை நாங்கள் காண உதவி செய்யும். கிருபைக்குள் மறையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.